எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் கேகேஸ் மாமி. இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீனை தான் இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோதுமையை வச்சு வீட்டிலே எப்படி ஈஸியாக பீட்சா பண்ணலான்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க vlogக்குள்ளே போகலாம். இது முதல் நாள் நைட்டுங்க. நான் எப்பயுமே மார்னிங் வந்து மோஸ்ட்லி நட் ஸ்மூதி தான் குடிப்பேன். ஸோ அதுக்கு தான் இப்போ ஊற வச்சுட்டு இருக்கேங்க. இதில் 10 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ன்னு சேர்த்துருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ், ஒயிட் செசமே சீட்ஸ், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறமா 2 டேட்ஸ், அப்புறம் அக்ரூட், அண்ட் தென் ஃபிக்ஸ், ஆமண்ட்ஸ், அதுக்கப்புறமா ரைசின்ஸ்னு 10 இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்துருக்கேங்க. இதை இப்போ வாட்டரில் நான் சோக் பண்ணி வச்சுருவேன். இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிட்டு இருக்கும். அப்போ தான் மார்னிங் ஸ்மூதிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க. இப்போ 1 வீக்காக நான் இந்த இம்யூனிட்டி ட்ரிங்க்கில் தான் வந்து என்னோட மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க பீட்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணணும் சுகர் கரையிற அளவுக்கு. இப்போ இது ஆக்டிவேட் ஆகணும். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இப்படி நுரைச்சி வரும். இதுக்கப்புறமா உப்பையும் தேவையான கோதுமை மாவையும் சேர்த்துக்கணும். 1/2 கப் வாட்டருக்கு 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். வார்ம் வாட்டர் தாங்க சேர்க்கணும் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் எண்ணெய் தடவிட்டு 2 மணி நேரமாக ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கேங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா உப்பி வரும் மாவு. பீட்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பீட்சா டாப்பிங் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது டோஃபுங்க, மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து என்னோட ஸ்மூதியை வந்து நான் குடிக்க போகிறேங்க. இப்போ தான் அரைச்சிட்டு குடிக்க போகிறேன். இப்போ அடுத்து பசங்களுக்கு வந்து டிஃபன் பண்ண தான் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இட்லியும் பசங்களுக்கு தக்காளி தொக்கும். இதில் வெங்காயம் சேராமல் பூண்டும் தக்காளியும் மட்டும் வச்சு என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாருங்க. அடுத்து இது கிருஷா பாப்பாக்குங்க. மத்தியானத்துக்கு அவளுக்கு பீட்சா கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவளுக்கு தான் லஞ்சு தாலும் வெஜிடபிள்ஸும் போட்டு இப்போ நம்ம மாவு செட் ஆகிடுச்சு. இப்போ பீட்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையிலே ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோக் வச்சு நல்லா போக் பண்ணிவிட்டு, இது பீட்சா சாஸுங்க. நான் இன்றைக்கி வீட்டில் பண்ணல, கடையில் தான் வாங்கினேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் மேலே வச்சிடலாங்க. ஆனியன்ஸ் வச்சுருக்கேன், ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் 3 கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர்ஸும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டொமேட்டோஸ் கொஞ்சம். நான் இன்றைக்கி வந்து ரெட்டு, க்ரீன், எல்லோ 3 பெல் பெப்பர்ஸுமே வச்சுருக்கேங்க டாப்பிங்ஸ்க்கு. அதுக்கப்புறமா டோஃபு, நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச டோஃபுவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மேலே வச்சுட்டு சீஸ், மொசரல்லா சீஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். கிரில் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்ச ஓடிஜியில் நான் இப்போ வச்சு எடுத்துக்கிறேன். 210 டிகிரி செல்சியஸில் தான் வச்சு எடுத்தேன். பாருங்கள் நம்ம பீட்சா எப்படி ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியும் கூடங்க வீட்டில் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி vlog இதோட முடியுதுங்க. நாளைக்கு vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.